பழைய பெருங்குளத்தூரில் டாஸ்மாக் கடை அருகே பயங்கர மோதல். பொதுமக்கள் சாலை மறியல், கடையை மூட கோரி கோரிக்கை வைத்தனர். சென்னை அடுத்த தாம்பரம் பழைய பெருங்குளத்தூர் திருவள்ளூர் தெருவில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் கடை அருகே ஏற்பட்ட வன்முறை சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இந்த பகுதியில் பள்ளி மற்றும் பேருந்து நிலையம் அருகிலேயே அரசு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. தினமும் மது அருந்திவிட்டு சாலையில் விழுந்து கிடப்பவர்களால் பெண்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருவதாக அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக புகார் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்றிரவு சுமார் 9:30 மணியளவில் டாஸ்மாக் கடையில் மது அருந்திய இருதரப்பினிடையே திடீரென தகராறு ஏற்பட்டு அது பயங்கர மோதலாக மாறியது. இதில் ஒருவரை கொலை செய்யும் நோக்கில் சுமார் 10 பேர் கொண்ட கும்பல் பட்டாக்கத்திகளுடன் திருவள்ளூர் தெருவுக்குள் விரட்டி சென்றதாக கூறப்படுகிறது. உயிர் தப்பிக்க ஓடியவர்கள் குடியிருப்பு வீடுகளில் மொட்டை மாடியில் ஏறி தாவியதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்து அலறி அடித்தபடி வீடுகளுக்குள் தஞ்சமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த பீர்க்கங்கரணை போலீசார் மாடியில் ஏறி தப்ப முயன்ற ஒருவரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். மற்றவர்களை தேடும் படையில் போலீசார் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலையில் திரண்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு 717 டாஸ்மாக் கடைகளை மூடியதாக அறிவித்த நிலையில் பள்ளி அருகே செயல்பட்டு வரும் இந்த டாஸ்மாக் கடையை ஏன் மூடவில்லை என்று அரசுக்கு எதிராக மக்கள் கேள்வி எழுப்பினர். இந்த திடீர் சாலை மறியல் காரணமாக தாம்பரம் முடிச்சூர் சாலையில் அரை மணி நேரத்துக்கும் மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உடனடியாக இந்த டாஸ்மாக் கடையை மூட நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். இந்த சம்பவம் பழைய பெருங்குளத்தூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தாம்பரம் செய்திகளுக்காக எஸ். பிரபு. ஒரு மாசம் நானும் தானே ஓட்டு வாங்க
ஒரு ஸ்கூல் பக்கத்துல இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்குது. எப்போ பார்த்தாலும் சாலை நெரிசல் தரீங்க. இந்த ஒயின் ஷாப்பை எடுத்தாதான் எங்களுக்கு வந்து ஒரு தீர்வு. இப்போதைக்கு வந்து காவல்துறை வந்து இங்க வந்து எங்களுக்கு வந்து வெளியில போங்கன்னு சொல்றாங்க. இது வந்து நிரந்தர தீர்வு எங்களுக்கு கிடையாது. ஆனா இந்த ஒயின் ஷாப்பை எடுக்கலனா இது வந்து பெரிய ஒரு போராட்டமா நாங்க ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து இதை பெரிய அளவுல கொண்டு போவோம். இதை புரியல, கத்தியத்துல யாருன்னே தெரியலங்க. ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு அவங்களுக்குள்ள மோதல் ஏற்பட்டு ஊரு உள்ள வந்து ஒரு பையன் உடையறானுங்க. அவனை துரத்திக்கிட்டு ஊர்ல வெளியில நிக்கிறவங்க எல்லாரையும் வந்து கட்டி வீசுறானுங்க. நாங்க எப்படி இருக்கோம்? ஸ்கூல் பக்கத்துல பாருங்க, 50 மீட்டர்ல இருக்குங்க ஸ்கூல். இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது கிடையாது, அப்ரூவ்ட் கிடையாது. பஸ் ஸ்டாண்ட் நீங்க பாத்துக்கலாம், பஸ் ஸ்டாண்ட் 50 மீட்டர் கூட கிடையாது. கேட்டா சுத்தி வந்தா 100 மீட்டர் வருதுன்றாங்க. பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, கோயட் ஸ்கூல். இது கோயட் ஸ்கூல். ஒரு குழந்தைங்க கூட போக முடியல. ஆனா ஒரு அநாகரிகமா பேச்சு, ஒரு மாதிரி முகம் சுளிக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு எப்பவுமே வந்து குடிச்சிட்டு முகம் சுளிக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு எப்பவுமே வந்து குடிச்சிட்டு பிரச்சனை. எந்த ஊர்ல பிரச்சனைனா பெருங்கல்தூர்லன்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒயின் ஷாப். அப்ரூவ்ட் இல்லாத ஒயின் ஷாப் எப்படி மெயின் ரோட்ல வந்தது? நாங்களும் எவ்வளவு போராடிட்டோம். இப்ப முதல்வர் என்ன சொல்லி இருக்காரு, 50 மீட்டர் ஸ்கூலுக்கு பக்கத்துலயோ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயோ ஒயின் ஷாப் இருக்க கூடாதுன்னு இருக்காரு. அப்படி பார்த்தா இந்த ஒயின் ஷாப் என்னத்துக்கு மூடி இருக்கணும்? 750 ஒயின் ஷாப் மூடுறேன்னு சொல்லிட்டாங்க. இதுல முதல்ல இதை மூடி இருக்கணும். கேட்டா இது எங்க லிஸ்ட்லயே வரல, இதை மூட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை மக்கள் வந்து இப்போ வந்து உயிர் பயத்தினால போராட்டம் பண்ணா போலீஸ்காரர் என்ன சொல்றாங்க, பொதுமக்கள் பாதிக்கிறாங்கன்னா நாங்களே பொதுமக்கள் தான். முதல்ல எங்களுக்கே இந்த ஊர்ல பாதுகாப்பு இல்ல, அப்புறம் மற்ற பொதுமக்கள் எப்படி பாதுகாப்பா இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஒரு கத்தியோட ஒருத்தன் குழந்தைய வந்து உள்ள இந்த குழந்தை அலறிட்டு பட்டுன்னு இருக்குது. அந்த குழந்தை லேடிஸ பாருங்க எவ்வளவு அலறிட்டு இருக்காங்க. யாருமே இல்ல, எல்லாருமே வந்து இங்க வாழறவங்க தான், வெளியூர் யாருமே கிடையாது. குழந்தைகளை அலறது வீட்டுக்குள்ள போக மாட்டேன்ட்டு போலீஸ் என்ன சொல்றாங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்ன்றாங்க. அவங்க இப்ப இருக்கிற பிரச்சனை முடிக்கணும்னு பாக்குறாங்க. நடவடிக்கை எப்ப எடுப்பீங்க? இந்த ஒயின் ஷாப்பை முதல்ல போடுங்க. இப்ப இந்த இங்க இருக்கிற இவங்க வீட்டுக்கு தான் போனாங்க. ஒயின் ஷாப்பை எடுங்க. நாங்க எவ்வளவு நல்லா போராட்டம் பண்றோம். இது வரைக்கும் எந்த ஒயின்ஸும் எடுக்கல. பயமா இருக்குது எங்களுக்கு. டெய்லி ஒரு கொலை நடக்குது இந்த ஊர்ல. ஸ்கூல் கேட் மெயின் கேட் இதுதான், அந்த காலத்துல இருக்குது. இன்னைக்கு நேரம் இருக்குது. அந்த கேட் எப்படி காட்டினாங்க? இதை எடுங்க.